ஹாய். ஹாய் அம்மா. ஐயோ! எனக்கு ரொம்ப பசிக்குதுங்க சார். சொல்லி தரீங்களா? ரொம்ப டயர்டா இருக்குதா? உங்களுக்கு என்ன வேணும்? சோறு எல்லாம் வேணாடா. வேணுங்கிற இட்டாலியன் என்ன என்ன தமிழ் சாப்பாடு வெத்து போச்சா? அது வெத்து போச்சு. இல்லை, இப்ப சாப்பிடுற மூடி இல்ல. என்ன வேணும்? என்ன சார் பிக்ஸ் ஆயிடாச்சு சார். இப்போ நான் என் அசிஸ்டன்ட் கேட்கிறேன். அவன் என்ன ஓகேடா. ஓகே. அப்ப லசானியா செஞ்சு கொடுக்கணும் உங்களுக்கு. ஓகே, லசானியா செய்ய போறீங்க. எல்லா சாமானும் இருக்குதா? இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்கு, சாமானும் எல்லாமே இருக்கு. எனக்கு துணைக்கு மட்டும் என் அசிஸ்டன்ட் இருக்கணும். கனநாளா வீடியோ பசிடா கனநாளா வீடியோ போடல. அப்ப இதுல நாங்க வீடியோ பதிவு பண்ணிப்போமா? ஓகே. அப்ப நீங்க அதுல வரைக்கும் கொஞ்ச நேரம் படுத்துருங்க, நான் செஞ்சுவாங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு வினோஸ் ஷோ. இன்னைக்கு நாங்க வந்து லசானியா செய்ய போறோம் அம்மாக்காக. கடைசியில அம்மா எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, என் பேர் தான் வாங்க வீடிக்குள்ள போமா. Sin pero, 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 sin pero, 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 sin pero, 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 sin pero, sin pero, 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 sin pero, pero, sin. ஓகே கைஸ், இப்போ நாங்க ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டா காட்டுறேன். ஓகே, நடுவில் பாரு இது ஜெர்மனும் வருது, அர்த்த பிரச்சனை. ஓகே கைஸ், இப்போ இன்கிரீடியன்ட்டை ஃபுல்லா காட்டுறேன். இதுல இப்ப தமிழ்ல சொல்ல நான் ட்ரை பண்றேன். பட்டர், வெண்ணெய், அங்க போட்டுப்போம். அதுக்கப்புறம் பெப்பர், அது மிளகு, சால்ட், உப்பு, சோஸ்க்கு கொஞ்சம் தேவையான பால், மில்க், ஹீரோ ஆஃப் த டிஷ் இந்த என்ன சொல்றது, இந்த பாஸ்தா. ஓகே, இந்த ஷீட் பாஸ்தா. ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீஸ். கைஸ் கேக்குதா? கொஞ்சம் சீஸ். அதுக்கப்புறம் 2 இந்த பாஸ்தாக்கு இது என்ன தேவைன்னு தெரியல. நினைக்கிறேன் இது வந்து கிரீம் நினைக்கிறேன். இதுக்குள்ள இது கிரீமோ தெரியல, எங்க அம்மா தான் கூப்பிட்டு வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் கடைசியானது இது எப்படி தமிழ்ல சொல்றது தெரியல, நான் இங்கிலீஷ்ல சொல்றேன். கிரவுண்டட் பீஃப். ஓகே, இவ்வளவுதான் இன்கிரீடியன்ஸ். இப்ப நாங்க வந்து இன்னொரு இன்கிரீடியன்ஸ் வந்துட்டேன். என்னன்னா இருங்க, இதுதான் நீடோ. பாஸ்தாக்கு தேவையில்லை, ஆனா எங்க அப்பாக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்பாக்கு நீடோனா உயிர். அவருக்கு ஏமையிலும் நீட முடியும், அவ்வளவு பாசம் இருக்கு. அதனாலதான் அவர் ரொம்ப பாடி பில்டிங் செய்யறாரு. அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு. ஓகே கைஸ், இப்ப நாங்க அந்த சமையலுக்குள்ள போவோமா? ஓகே கைஸ், இப்ப நாங்க வந்து அந்த பாஸ்தா நாங்க சூடு வைக்க போறோம். கைஸ், இப்ப நாங்க வந்து இந்த பாஸ்தா ஷீட்டை நாங்க உள்ளுக்கு போட போறோம். அதுக்கு முன்னாடி தண்ணி குறைஞ்சிச்சு, அதுல கொஞ்சம் எண்ணெயும் உப்பும் உள்ளுக்கு போட்டுருக்கேன். வாங்க இதுக்கு உள்ளுக்குள்ள போடுவோம். உள்ளுக்கு போட்டாச்சு கைஸ். ஓகே, இப்ப நாங்க வந்து இப்ப என்னன்னா அதுக்கு தேவையான சோஸ் இப்ப நாங்க செய்ய போறோம். இப்ப அந்த சட்டி எங்க தாச்சி ஹீட் ஆயிடுச்சு கைஸ். இப்ப நாங்க வந்து எண்ணெயை போட போறோம். கொஞ்சமா எண்ணெய் போடுவோம். ஓகே கைஸ், இது கொஞ்சான கிரவுண்ட் பீஃப் போடுவோம். ஓகே கைஸ், 2 தரக்கா சொன்னேன், ஏன்னா என் மைக் வந்து அங்க இருக்கு. ஓகே, இது வெயிட் பண்ணுங்க கைஸ். இப்ப என்ன கொதிஞ்சிருச்சு. இப்ப நாங்க வந்து
கைஸ் என்ன போட்டாச்சு. இப்ப நாங்க வந்து என்ன கொதிஞ்சாச்சு. இப்ப நாங்க வந்து இது ஸ்டர் பண்ணுவோம். நான் சமைச்ச மட்டும் எல்லா குழப்பமும் நடக்கும். ஓகே கைஸ், உப்பு போட்டாச்சு. இப்ப நாங்க வந்து ஸ்டர் பண்ணுவோம். இப்ப வந்து மிளகு போட போறோம். இப்ப வந்து இது கொஞ்சம் ஸ்டர் பண்ணுவோம். எங்க அம்மாக்கு இதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால என் அம்மாக்கு முழு அன்பும் போட்டு செய்யறேன். அதுவும் மீன் வாயில் வந்து இது தெரிஞ்ச பாஸ்தா கொதிக்க போகுது. பாஸ்தா ஷீட் அது கொஞ்சது பிறகு நாங்க எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சாஸ் செஞ்சிருவோம். இது நல்ல ஒரு டார்க் ப்ரௌன்ல வரணும். குறைஞ்சதுக்கு பிறகுதான் அந்த பால் இதெல்லாம் வரணும். எங்க அம்மாக்கும் கூட சீஸ் பிடிக்கும். அதனால இது கொஞ்சம் சீஸியா பண்ணுவோம். ஓகே கைஸ், இது கொஞ்சம் குறைச்சிக்குவோம். அடுப்பு கொஞ்சம் சத்தம் வருதா கைஸ்? சத்தம் வருதா கைஸ்? உங்க ஹாலிடே எப்படி போகுது? என் ஹாலிடே நார்மலா தான் போகுது கைஸ். இன்னும் 3 கிழமையில ஸ்கூல். இப்பயே கொஞ்சம் கவலையா இருக்கு. ஏன்னா 8th கிரேட் போறேன். அதனால கொஞ்சம் கவலையா இருக்கு கைஸ். நல்ல கட்ட கருப்பா வாங்க கைஸ். இது இப்ப நான் அந்த பெட்டி சாஸ் போட போறேன். உங்களுக்கு பறந்து விழுது கைஸ். ஒயிட் கலர் சாஸ். ஏன் நிப்பாட்டிட்டீங்க? ஓகே, கேமரா நிப்பாட்டுமா கைஸ்? இது சொல்ல மறந்துட்டேன். இது வந்து ஒரு இது டொமேட்டோ, இது ஒரு டொமேட்டோ இது மாதிரி டொமேட்டோ இது. ஓகே, இது உள்ளுக்கு போடுவோம். சாரி கைஸ். ஐயோ ஐயோ, இது சதி பண்ணுது. அங்கால் போடும். சாரி கைஸ், கொஞ்சம் கை நடந்தது. ஏன்னா வயசாயிடுச்சு எனக்கு. 13 வயசுல இப்படி கை நடந்தது பார்த்துருக்க மாட்டீங்க. உள்ளுக்கு போட்டாச்சு. ஓகே கைஸ், இப்ப நாங்க கொஞ்சம் போட்டுட்டோம். இப்ப இன்னொரு பேக்கெட் வருது, அதுவும் போடணும். ஓகே, கட் பண்ணிட்டு போடுவோம். ஓகே, இது இப்ப கலக்குவோம். ஓகே, ஓகே, கலக்குவோம். கலக்குறது எவ்வளவு ஈஸின்னு தெரியுமா கைஸ்? ஆனா பக்கத்துல ஒரு அசிஸ்டன்ட் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, இப்ப நாங்க அந்த சோஸ போடுவோம். ஓகே கைஸ், கலக்குவோம். நல்ல வாசனையா வருது கைஸ். பிறகு கொஞ்சம் தண்ணி ஊத்தணும் கைஸ். இப்ப கொஞ்சம் தண்ணி ஊத்துவோம். தண்ணி போதும். நினைக்கிறேன் இப்ப கொஞ்சம் அந்த வெள்ளை சோஸ் திரும்பி ஆட் பண்ணுவோம். ஓகே கைஸ், பொறுங்க, நான் வெள்ளை சோஸ் திரும்பி ஆட் பண்றேன். அது இன்னொன்னு இது 2-3 இது தேவையில்லை. ஒரே ஒரு பேக்கெட் வெள்ளை சோஸ் இது பண்றதுக்கு.
ஸ்டார் பண்ணுவோம் கைஸ். இப்ப எல்லாம் இந்த மாதிரி சொல்லக்கூடாது கைஸ், நல்ல பிள்ளையா இருங்க. நம்மள எங்க அம்மானால தான் எனக்கு இப்படி குக் பண்ண தெரியும் கைஸ். அப்படியே ஒரு 2 நிமிஷம் தாங்கிப்போம். அப்படியே வீடியோ கட் பண்ணி 2 hours லேட்டர் இருக்கும். இதுதான் கைஸ் எங்க பாஸ்தாவோட நிலைமை. இப்போ ஒரே தான் ஒட்டிக்கிச்சு. இப்ப வடிகட்டுற நேரம் ஒவ்வொன்னா பிரிச்சு நாங்க செய்ய போறோம். பாத்தீங்களா கைஸ், ஷீட் மாதிரி இப்ப இல்ல, சிப்ஸ் மாதிரி இருக்கு கைஸ். ஓகே கைஸ், இது எல்லாமே முடிஞ்சானா நாங்க எல்லாம் அசெம்பிள் பண்ணுவோம். ஓகே பாய் கைஸ். நார்மலா நீங்க இந்த லசானியா செய்றீங்கன்னா இது பேர் என்னன்னா, இந்த பாஸ்டா ஷீட் சில பேர் அவிக்காமலே அதுக்குள்ள போட்டா இது ஓவன்லேயே பேக் ஆயிரும். அதனால எங்க அம்மாக்கு இப்படி செஞ்சா பிடிக்காது. அதனால கொஞ்சம் முக்காவாசி கொஞ்சம் வெந்துட்டு அதுக்கப்புறம் அதுல பேக் பண்ணி போட்டோம்னா அம்மாக்கு அதுதான் கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னா அம்மாக்கும் எனக்கும் ஒரே டேஸ்ட், அதனால எனக்கும் அப்படித்தான் பிடிக்கும். அதனால தான் அவிக்க போட்டிருக்கேன். ஓகே கைஸ், அப்புறம் பார்க்கலாம். A few moments later. ஓகே கைஸ், இப்போ நாங்க ஷீட்டை லேயரா பண்ண போறோம். முதல் லேயர் ரெடி. இப்போ நாங்க சோஸை போடுறோம். எனக்கு ஒரு கேள்வி மட்டும் இருக்கு, என்னன்னா இப்போ நாங்க அதுக்கு மேல சீஸ் போடுவோமா இல்லாட்டி எப்படி? அதான் கேள்வி எனக்கு. நான் இதான் முதல்ல ட்ரை பண்றேன் ரசாயன. யாருமே என்னை பார்த்து இப்படி ட்ரை பண்ணாதீங்க. எனக்கு இப்ப ஓகே கைஸ், இப்போ நாங்க ஒயிட் சாஸ் உள்ளுக்கு போடுவோம் லேயர் 1க்கு. ஓகே கைஸ், இது கொஞ்சம் ஓகே. இப்போ நாங்க செகண்ட் லேயர் போறோம். பாத்தீங்கன்னா எப்படி கைஸ் வந்திருக்குன்னு. ஓகே, இப்போ நாங்க செகண்ட் லேயருக்கு போறோம். செகண்ட் லேயருக்கு போப்போம். ஓகே கைஸ், இப்போ நாங்க ஃபர்ஸ்ட் லேயர் முடிச்சாச்சு. இப்போ நாங்க செகண்ட் லேயருக்கு போறோம். எனக்கு பசிக்குது. அம்மா கொடுக்கணும் முன்னாடி நான் சாப்பிட்டுருவேன் நினைக்கிறேன். இதுதான் நினைக்கிறேன் கடைசி லேயர். இன்னும் ஷீட் இருக்கு, ஆனா இது பிறகு கொஞ்சம் வச்சு தேர்ட் லேயர் போடுவோமா இல்லாட்டி இது தெரியல. கடைசியில எப்படி வருதுன்னு பொறுத்து இருப்போம். இதுதான் கடைசி லேயர் சோஸோட. இப்ப கொஞ்சம் அந்த வெள்ளை கலர் சோஸை போடுவோம். அதுக்கப்புறம் சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஓகே கைஸ், இப்போ நாங்க கொஞ்சம் வெள்ளை சோஸ் போடுறோம். முதல்ல அதை ஸ்ப்ரெட் பண்ணுவோம், அப்பதான் கொஞ்சம் இது பெண்ணு நல்லா இருக்கும். ஓகே, இப்போ நாங்க கொஞ்சம் இதுவா போடுறோம். ஓகே வெள்ளை சோஸ் போட்டாச்சு. என் பேர் போடுவோம் உள்ளுக்கு. அரிகோத்தா கைஸ். இனிமே யாராச்சும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜிப்ரிஷ் லாங்குவேஜ் கத்துக்கணும்னா கத்துக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ நாங்க இது பண்ண போறோம். கைஸ், இப்போ நாங்க சீஸ் போட போறோம். இருங்க, இது அங்கால வச்சுட்டு நான் இப்போ ஓன் வாய்ஸ்ல கேட்க போறேன். ஓகே, மூடுற மாதிரி இப்போ சீஸ் போடும். நான் சமைக்கிற மட்டும் ஒண்ணுமே வர மாட்டேங்குது. இங்க அம்மா செய்யற மட்டும் ஒண்ணுமே நடக்காது. நான் மட்டும் இது வர நேரம் ஆவில இருந்து பேய் வரைக்கும் ஒன்னா வருது. பாத்தீங்களா கைஸ், இன்னொரு சதி. ஓகே, இப்படி கொட்டி விட்டு அப்படியே மற்ற இதை பார்ப்போம். ஓகே கைஸ், ஓகே ஃபைனல் டச்சா கொஞ்சம் பெப்பர் கொடுங்க. கொஞ்சம் உரைப்புக்கு பெப்பர் கொஞ்சம் போடுவோம். கைஸ், இந்த சால்ட் எல்லாம் அப்படித்தானே போடுவாங்க. இப்ப நான் போடுங்க பாருங்க பெப்பர். இது வேர்ல்ட் ரெக்கார்டா ஆகும்.
ஓகே கைஸ், இப்போ நாங்க வந்து இது ஃபுல்லா மூடப்போம். பேரண்ட் பார்க்கலாம் கைஸ். அம்மா கிட்ட கொடுக்க முன்னாடி நாங்களும் நீங்களும் மொதல் சாப்பிடுவோம். ஓகே கைஸ், இது இப்போ பேக் பண்ண போட்டிருக்கேன். முடிஞ்சாலும் வந்து உங்களுக்கு நானும் நீங்களும் டேஸ்ட் பண்ணுவோம். See you back later. Bye. 2000 years later. கைஸ், செஞ்சு முடிச்சிட்டோம். பெப்பர் போட்டனால தான் அப்படி கருப்பா இருக்கு. வாசம் செம்மையா இருக்கு. வாங்க, அம்மா இப்ப வர போறாங்க. அம்மாக்கு சர்வ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுப்போம். ஓகே. ஐயா, தேங்க்யூ. இது நல்லா வாசமா இருக்கு. எப்படி எல்லாம் ஷான் பண்ணிருக்காங்க. ஷஃப்னா எல்லாம் நல்லா செஞ்சிருக்குன்னு டேஸ்டா இருக்கு. சாப்பிட்டு சொல்லுவேன். ஓகே, சாப்பிடுங்க. தேங்க்யூ ஷூனா. நன்றி. இவங்க வந்து எல்லாமே இது பேரு ஜெர்மன்லயே கொஞ்சம் கதைக்கிறாங்க. அவங்களுக்கு தமிழ் தெரியல என்ன ஆயிடுச்சு தமிழ்னு. இப்ப நன்றி. ஓகே, தெரியும். திரும்பி ஜெர்மன்ல கதைக்கிறாங்க. நல்லா இருக்கா? இருங்க, நான் நம்ப மாட்டேன். இப்ப நான் சாப்பிட்டு சொல்றேன். இப்ப அம்மா வந்து சாப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஆனா என்னால கொஞ்சம் நம்ப முடியல. ஏன்னா நான் டேஸ்ட் பண்ணேன். நானாவே டேஸ்ட் பண்றேன்னு நல்லா இருக்குன்னு சொன்னா ஓகே, இல்லை நான் மத்தவங்க யாருமே நம்ப மாட்டேன். என்ன உண்மையாவே நல்லா இருக்கு. முதல் டைம் நான் செய்யறேன். வேணா என் அசிஸ்டன்ட் கிட்டையும் கேட்டு பாருங்க. ஆஹா, எனக்கு இப்ப சந்தோஷம். உண்மையே நல்லா இருக்கு. ஓகே கைஸ், இப்ப நாங்க வந்து அவுட்ரோ பேச போறோம். அம்மாவும் நானும் சேர்ந்து பேச போறோம். ஓகே, அப்போ வந்து பாத்துக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வினோத் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.